கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு மாலை நேரத்திலேயும் இந்த வாய்ஸ் மெசேஜின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் வேத தியான நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். சில நாட்கள் அதை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நிரந்தரமாகவே மாற்றி வேதத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளினுடைய வேத தியான நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக நன்மையாக மாற்றித்தாங்க. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும், தேவனுக்கு மகிமையாகும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேதத்தை நாம் தியானிக்க கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிற வேத பகுதி ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் மனிதனை சந்தித்த இடங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி மனிதனை தேவன் சந்தித்த ஒரு இடத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த 3வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவனும் ஏலியும் சாமுவேலும் அவனுடைய பிள்ளைகளும், இதுதான் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் தேவன் சாமுவேலை சந்திக்கிற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவர் சாமுவேலை 3 தடவை கூப்பிட்டாரா என்று கேள்வி கேட்டால் நீங்கள் எத்தனை தடவை என்று சொல்லுவீர்கள்? 4 தடவை சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். 3 தடவை கூப்பிடும் பொழுதும் அவன் 7 இடத்திற்குத்தான் சென்றதாக வேதம் சொல்லுகிறது. இதனுடைய 4வது வசனம், 6ஆம் வசனம், அதனுடைய 8வது வசனம் 3 தடவை கூப்பிட்டார். 4வது தடவையாக 10வது வசனத்திலே மறுபடியும் கூப்பிடுகிறார். இப்போ ஒரு கேள்வி, தேவன் சாமுவேலை கூப்பிடுகிறார், அவன் ஏன் ஏலி இனத்திற்கு போனான்? அது கேள்விதானே. கூப்பிட்டது தேவன், போனதோ ஏலியினிடத்தில். அதற்கான பதில் பைபிளில் இருக்குது பாருங்க. 7ஆம் வசனத்தில், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருக்கிறான், ஆசாரியனோடு தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் இந்த சாமுவேல் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆலயத்தில் இருக்கலாம், ஆசாரியனோடும் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறியாமல் நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னென்னா, ஆலயத்துக்கு வர்றது குறைவில்லை, ஆசாரியனோடு ஊழியர்களோடு இருப்பதும் குறைவில்லை. ஆனால் யாரை அறியலை அப்படின்னா, கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை, அல்லது கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிச்சயம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவரை எப்படி அறிந்துக்கிறது? இந்த அதிகாரத்தில் ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் பேசுகிறவர் என்கிற அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனைன்னா, கர்த்தர் எப்படி பேசுவார்? ஆண்டவர் இறங்கி வந்து பேசுகிறாரா? ஆண்டவர் பேசுகிறவர் வேத புத்தகத்திலே ஆண்டவர் பேசின விதங்கள் பல இருக்கிறது. மனிதனோடு நேரடியாய் பேசியிருக்கிறார், ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் பேசியிருக்கிறார், தூதர்கள் வழியாய் வந்து பேசியிருக்கிறார்.
அதைத்தான் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசினதான சில சம்பவங்களை உங்களுக்கு சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு நேரடி தொடர்பில் இருந்தார். ஆபிரகாமோடு அசிரிய வாக்கிலே பேசினவர் தூதர்கள் வழியாய் பேசியிருக்கிறார். யாக்கோபோடு சொப்பனத்தில் பேசியிருக்கிறார். மோசையோடு தரிசனத்தில் முட்செடியின் மூலமாய் பேசியிருக்கிறார். மேகத்தில் சீனாய் மலையில் வரவழைத்து பேசியிருக்கிறார். இப்படி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசியிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும்போது இயேசுவாகவே பூமிக்கு வந்து மனிதனோடு பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் எப்படி பேசுகிறார்? நம்ம கையில் எழுதி கொடுத்த வேதத்தின் வழியாக நம்ம கூட பேசுகிறவர். ஆக நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேவன் யார் அல்லது கர்த்தர் யார்? பேசுகிறவர். இதை நம்ம சரியா அறியாம இருந்து ஆலயத்தில் வாழலாம், ஆசாரியனோடு வாழலாம். ஆனால் கர்த்தரை அறியாமல் இருந்தால் என்ன லாபம் இருக்குது? ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எது பிரச்சனை? கர்த்தரை அறிகிற அறிவு ஜனங்களிடத்தில் இல்லை. பேசுகிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்கிற அறிவு இன்னைக்கு ஜனங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற புதிய தலைமுறைகள், இளம் தலைமுறைகள் பேசுகிற தெய்வத்தை அவர்கள் அறிய ஆசைப்படுகிறது இல்லை. அவர்கள் எதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள்? உலகத்தை, உலகத்தில் உள்ளவைகளை, உலக சிற்றின்பங்களை, உலகத்தின் விஞ்ஞானங்களை, நவீன கண்டுபிடிப்புகளை அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நிலைமை என்ன? உங்கள் குடும்பத்தின் நிலைமை என்ன? உங்கள் பிள்ளைகளின் நிலைமை என்ன? கர்த்தரை அறிந்திருக்கிறார்களா? ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்களா? உங்கள் தலைமுறை கர்த்தரை அறிந்திருக்கிறதா? இதையெல்லாம் கேள்விகளாக கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். விஷயத்துக்கு வருகிறேன். பாருங்க, சாமுவேல் சிறு வயதிலேயே ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் விடப்பட்டுட்டான். அவன் அங்கே தான் வளர்தான். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் விடுகிறதை யோசிக்கிறார்கள். ஆலயத்துக்கு கையோடு கூட்டிகிட்டு வருவாங்க, கையோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தங்கள் பிள்ளைகளை ஏதோ ரொம்ப சேஃபாக வச்சிருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அருமை பெற்றோர்களே, அருமை சகோதரர்களே, உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறது போல நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பாதுகாப்பையும் தாண்டி வேறொரு உலகத்துக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், அதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஆலயத்தில் பிள்ளைகளை ஒரு மணி நேரம் விட்டு செல்லுங்கள் என்றால் அதற்கு ஏராளமான கேள்விகள். என் பிள்ளை யார் பாப்பா? என் பிள்ளைக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? என் பிள்ளையை வீட்டில் கொண்டு வந்து விடுகிறது யாரு? இத்தனை கேள்விகள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்லுகிறார்கள்? தனித்து எங்கெல்லாம் பயணிக்கிறாங்க? இதெல்லாம் இனி யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு சபை. கவனிங்க, சாமுவேலை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க அம்மா விட்டுட்டா. ஸ்தோத்திரம். பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் விடப்பட்டான். ஸ்தோத்திரம். அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் வளர்ந்தான். நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஆலயத்தில் வளராமல் இருக்கலாம். ஆனால் ஆலயத்திலே உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆலயத்தின் பணிவிடைகளை செய்கிறார்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் பணிவிடை செய்கிறாங்க? ஏலி கர்த்தருக்கும் சாமுவேல் கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்து கொண்டிருந்த ஆலயத்தில், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் பணிவிடை செஞ்ச பணிவிடையின் ஊழியத்தில் சாமுவேல் சிறு வயதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். இன்றைக்கும் சபைகளிலே பிள்ளைகளை, தங்கள் சொந்த பிள்ளைகளை ஆலய வேலைகளை செய்வதற்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறது இல்லை. ஆலயத்தில் வந்தால் எல்லார போல அவங்களும் வரணும், உட்காரணும், ஆமேன் போட்டால் எந்திரிச்சு போயிடணும். அந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதோ, ஆலயத்தில் என்னென்ன வேலைகள் இருக்கிறது அதை நம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டுமே என்கிற பாரம் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு இல்லை. அப்போதான பிள்ளைகளுக்கு வரும். ஸ்தோத்திரம். சாமுவேல் சிறு வயதிலேயே ஆலயத்திலேயே வேலை செய்வதில் அவன் நாட்டம் கொண்டவனாக இருந்தான். நல்லது. அப்போ முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் இருப்பதை உறுதி செய்யுங்கள். ஆலயத்தின் பணிவிடை வேலைகளை செய்வதை உறுதி செய்யுங்கள். ஸ்தோத்திரம். எங்களுடைய காலத்திலெல்லாம்
ஆலய வேலைகளை செய்வதில் நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு செய்திருக்கிறோம். ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதுதானே உண்மை. ஸ்தோத்திரம். நாங்கள் விதைச்சோம், ஆனால் நாங்கள் அறுக்க முடியாமல் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் போதகருக்கு ஒரு வேலையும் வைக்காமல் ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது, பாய் போடுறது, ஆலயத்தின் காரியங்களை கவனிக்கிறதுலே நாங்கள் முழு மூச்சாய் நின்று இருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு அதை அறுக்க வேண்டும் அல்லவா? ஏன் அது நடக்கலை? யோசித்து பாருங்க. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் ஆலயத்தில் வேலை செய்ய மறுக்கிறார்கள் என்றால் ஒரு காலம் தாண்டி வரும். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் ஆலயத்திலே இருக்கிறார்களா என்பதை யோசிக்க வேண்டியது வரும். ஆகவே பெற்றோர்களே, விசுவாசிகளே, உங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் வளர விடுங்க. ஆலயத்தில் பணிவிடை செய்ய அனுமதியுங்கள். அவர்களை பயிற்றுவியுங்கள். ஆலயத்தில் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை அவங்களை செய்ய வையுங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ ஆண்டவர் சாமுவேல் ஏலிக்கு முன்பதாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். கவனிங்க, சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்ட உடனே சாமுவேல் ஏலி இடத்திற்கு போனான். நான் இங்கே ஒரு சத்தியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஏன் சாமுவேல் ஏலி இடத்திற்கு போனான் என்றால், இந்த சாமுவேலின் பிள்ளையாண்டான் ஆசரிப்பு கூடாரத்தில் வளர்ந்தாலும் ஆசாரியனோடு வளர்ந்தாலும் அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியனிடத்தில் அவன் கேட்டு பழகின ஒரு சத்தம் என்றால் அது ஏலியின் சத்தம் மட்டும்தான் அவன் கேட்டு பழகி இருக்கிறான். அவனுக்கு வேற சத்தம் தெரியாது. அவன் பேரை யார் கூப்பிட்டாலும் சரி, அவன் என்ன நினைப்பான்? ஏலி தான் கூப்பிடுறார், ஆசாரியன் தான் கூப்பிடுகிறார், என்னுடைய போதகர் கூப்பிடுகிறார். நல்ல ஒரு அனுபவத்தை எல்லாம் சொல்லுகிறேன். ஏலிகிட்ட இருந்த சாமுவேல்கிட்ட இருந்த நல்ல சுபாவம், தன்னுடைய போதகரின் சத்தத்தை நன்றாய் அறிந்திருந்தான். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை கேட்டு பாருங்க, ஏன் உங்களையே கேட்டு பாருங்க, உங்க போதகரின் சத்தம் உங்களுக்கு தெரியுமா? நான் அடிக்கடி ஃபோன் பேசும்போது சில நேரத்தில் 2 சிம் கார்டு இருக்கிறதுனால ஒன்றில் பேலன்ஸ் இல்லட்டா இன்னொரு சிம்லேருந்து கூப்பிடுவேன். எதிர்முனையில் பேசுகிறவர்கள் பிரைஸ் தி லார்ட், நீங்கள் யார் சொல்லுங்கள் அப்படி தான் கேட்குறாங்க. விசுவாசிகளே அப்படி தான் இருக்க வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். சில ஊழியர்கள் கேட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அழைப்பு வருகிறதிலே நம்பரை வைத்து கன்ஃபார்ம் பண்ணுகிறார்கள், அழைக்கிறவர் இவர் என்று. நான் சொல்லுவேன், நம்பரை வைத்து என்னை அறிந்து கொள்ள வேண்டாம், என் குரலை நீங்கள் அறிந்திருந்தால் அதுதான் மேன்மை. ஆமேனா? மனுஷனாய் பிறந்தா நம்ம குரலை நம்ம ஸ்தோத்திரம் விசுவாசிகள் போதகருடைய குரலை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில், என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். இயேசுதான் கூப்பிடுறாருங்கிறத ஆடு புரிஞ்சுக்குமா? ஆட்டுக்கு இயேசுநாதருக்கு டெலிஃபோன் நம்பர்லாம் தெரியாதுங்க. ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் என்ன? ஓ, ஆண்டவர் ஃபோன் நம்பர் நான் பதிஞ்சு வச்சிருக்கிறேன், கரெக்ட், இது ஆண்டவர் கூப்பிடுறான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவருடைய சத்தத்தை வைத்து புரிந்து கொள்ளுவார்கள், அழைக்கிறவர் கர்த்தர். வேத புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ரோதை என்கிற ஒரு சிறு பெண் பேதுரு மார்க் என்ற பேர் கொண்ட யோவானுடைய வீட்டிலே கதவை தட்டுகிறார். ரோதை வந்து அந்த கதவின் ஓரத்தில் காதை வைத்து ஒட்டு கேட்கிறார். கேட்ட உடனே சொல்லுகிறார், கூப்பிடுகிறவர் பேதுரு, பேதுரு வந்திருக்கிறார் என்று அடித்து சொல்லுகிறாள், உறுதியாய் சொல்லுகிறாள். ஆனால் அந்த சபையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பாருங்க, அந்த கூட்டத்தார் இதை ஏற்க மறுக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த சத்தம் புரியலை. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியரின் சத்தத்தை புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் வளருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாருல, என் ஆடுகள் என் சத்தத்தை அறியுன்னு சொல்றாருல. ஆண்டவருடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறதா? ரோதை சொல்றாரு, இல்லை பேதுரு தான் வந்திருக்கிறார், அடித்து சொல்லிட்டான். கதவை திறந்தா பேதுரு தான் நிற்கிறார். என்னுடைய கேள்வி, ஜெபித்தவங்க யாரு? பெரிய விசுவாசிகள். ஆனால் பேதுரு சத்தத்தை கேட்டு தெரிஞ்சிருந்தவ அந்த ரோதை என்கிற பெண். இங்கேயும் பாருங்க, சாமுவேல் தன் பேரை அழைத்த பொழுது
ஏலிதான் தன்னை அழைக்கிறார் என்று ஏலியிடத்திற்கு ஓடுகிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தன் போதகரின் குரலை கேட்டு பழகி இருந்தான். ஆனா ஏலி சொல்றான், சாமுவேலே நான் உன்னை கூப்பிடலை, போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். சத்தம் கேட்கிறது, பெயர் கேட்கப்படுகிறது, ஆனா பதில் என்ன? போய் படுத்துக்கொள். இப்ப சாமுவேலுக்கு ஒரு குழப்பம். தெளிவான பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா இவர் கூப்பிடலைன்னு சொல்றாரே. படுத்துக்கிட்டான், திரும்பவும் கூப்பிடுகிறார், இல்லைன்னு சொல்றான், படுத்துக்கிட்டான், திரும்பவும் கூப்பிடுறாரு. மூன்றாவது விசை கூப்பிட்ட உடனே ஏலிக்குள்ளே ஒரு சிறிய உணர்வு உண்டாகிறது. நான் சொல்லுவேன், ஒரு நல்ல போதகர் தன்னுடைய சபை விசுவாசிக்கு தன்னுடைய சத்தத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். தான் ஆராதிக்கிற, தான் பிரசங்கிக்கிற தேவனுடைய சத்தத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏலி தவறு என்ன செய்தான்? தன்னுடைய சத்தத்தை கற்றுக் கொடுத்து விட்டான். ஆனால் தன்னை அழைத்த தெய்வத்தின் சத்தத்தை அவன் கற்றுக் கொடுக்க தவறி போனான். இன்றைக்கும் சொல்லுவேன், எல்லாரும் உங்களுக்கு பிரச்சனையா, பாஸ்டர்ட்ட வாங்க, ஜோம் பண்ணுவோம். பாஸ்டர் ஜோம் பண்ணுவார், பாஸ்டர் ஜோம் பண்ணுவார், அந்த தீர்க்கதரிசி ஜோம் பண்ணுவார், இந்த சுவிசேஷகர் ஜோம் பண்ணுவார். இப்படித்தான் பழகிட்டீங்களே தவிர, பேசுகிற ஒரு தெய்வம் ஒருவர் உங்கள் பேச்சையும் கேட்பார் அப்படிங்கிறத பழக்கப்படலை. அதனால தான் இன்னைக்கு நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஜனங்கள் நேரடியாக தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள தயங்குகிறார்கள். அவர்கள் யாரை தேடுகிறார்கள்? ஒரு சுவிசேஷகரை, ஒரு போதகரை, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு வெளி வரம் பெற்றவர்களை ஏன் தேடுகிறார்கள்? இவர்கள் நேரடியாக தேவனிடத்தில் பேச பழக்க வைக்கப்படலை. இந்த ராத்திரி மாலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனிடத்தில் நேரடி தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் பேசுகிற தெய்வம். ஆமேனா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவான், அவருடைய தேவன் விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. வாயிருந்து பேசாது, கண்ணிருந்து காணாது, காலிருந்து நடவாது, மூக்கிருந்து முகராது, கைகளினால் தொடாது, தொண்டையினால் சத்தமிட மாட்டாது. நம்முடைய தேவனோ பேசுகிறவர். ஆமேனா? ஆமேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பேசுகிறவர். அப்ப பேசுகிற தெய்வத்தை நான் அறியாத வரைக்கும் அது எனக்கு பாரம், பிரச்சனை. சரி, இப்ப சாமுவேல் தேவனை அறியல. அதுக்கு என்ன ரீசன்? அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான், ஆசாரியனோடு இருந்தான். ஆனால் அந்த ஆசாரியன் சாமுவேலுக்கு பேசுகிற ஒரு தேவன் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை அவன் கற்றுக் கொடுக்க தவறி போனான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்வேன். பேசுகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பேசுக அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் தான் இயேசுவோடு நேரடி தொடர்பில் வந்துட்டா எங்களுக்கு எதுக்கு போதகர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி தானே? இப்போ ஆண்டவர் சாமுவேலோடு பேசிவிட்டார், சாமுவேல் ஆண்டவரை புரிந்து விட்டார், ஏலி அவன் தேடலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நல்லது. நீங்கள் ஆண்டவரோடு நேரடி தொடர்பில் இருந்துவிட்டால் அவர் உங்களோடு பேசுகிறவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகரிடத்திலும் பேசுகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்திடுவார். ஆமெனா? ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவரை தெரியும், நான் எல்லாமே டைரக்டா தொடர்பு வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியத்தை ஆண்டவர் எங்கே திருப்புவார்னா ஊழியரிடத்திலும் திருப்ப வாய்ப்பு இருக்கிறது. அவர் என்ன சொல்லுவார்? ஸ்தோத்திரம், உங்ககிட்ட அவர் பேசுன்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாருங்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய தேவன் கொர்நேலியுனுடைய வீட்டுக்கு தூதனை அனுப்புகிறார். தூதனுக்கும் கொர்நேலியுவுக்கு நேரடி தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இப்போ கொர்நேலியு யாரை தேடி இருக்கலாம்? தூதன் வழியாக ஆண்டவரை தேடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்த ஒரு வேலை சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். நீ கடலோரத்தில் இருக்கிற யோப்பா பட்டணத்தில் கடலோரத்தில் இருக்கிற சீமோன் என்று பேர் கொண்ட பேதுருவை அழைன்னு சொல்றார். அவன் வந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பான். ஏன் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தா என்ன? ஆண்டவர் தான் பேசுகிறவராச்சுல்ல, அவர் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம்ல. ஏன் சொல்லிக் கொடுக்கல? அதற்கு வழியை கொடுக்கிறார். பேதுரு வழியாக
கொர்நேலியுவிடத்தில் பேச விரும்புகிறார். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? பேசுகிற ஒரு தெய்வம் ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னா அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடம். அந்த பாடத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? சாமுவேல் தேவ சத்தத்தையும் அறிந்து கொண்டான், ஏலியின் சத்தத்தையும் அறிந்திருந்தான். ஆமேனா? உங்கள் வாழ்க்கையில் அந்த 2 சத்தத்தையும் நீ அறிந்திருக்கணும். உங்கள் ஊழியக்காரருடைய சத்தத்தையும் நீ அறிந்திருக்கணும், தேவனுடைய சத்தத்தையும் நீ அறிந்திருக்க வேண்டும். இப்போ 3வது தடவை கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஏலி ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறான். கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் இப்போ ஏலி சாமுவேல்கிட்ட சொல்லி கொடுக்குறான், இனி இப்படி ஒரு சத்தம் கேட்டால் நீ சொல்ல வேண்டியது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். எப்போ சொல்கிறான்? ஆண்டவர் 3 தடவை சாமுவேலை கூப்பிட்ட பிறகு சொல்லி கொடுக்குறான். இதை முதல்லையே சொல்லி கொடுத்துருந்தான்னா சாமுவேல் முதல் விசை கர்த்தர் கூப்பிடும் போதே சொல்லியிருப்பான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லியிருப்பான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது யோசித்து பாருங்கள். இத்தனை ஆண்டுகள் ஆயும் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்காமல் இருக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பிரயாசப்படுங்க. ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார், நிச்சயம் பேசுவார். எப்படி பேசுவார்னு கேட்குறீங்களா? நேரடியாக இறங்கி வருவான்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேன். ஆண்டவர் இப்போ பேசினா எப்படி பேசுவார் தெரியுமா? வேதம் வழியாக தான் பேசுவார். இப்போ வேதம் வழியாக எப்படி பேசுவார்? நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் வேதம் வழியாக பேச மாட்டார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். அந்த வசனம் உங்கள் கூட பேசும். கடந்த நாட்களிலே நான் வேத பகுதியை வாசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வசனம் என்னோடு இடைப்பட்டது. நான் அதை புரிந்து கொண்டேன். இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். அதுதான் உண்மை. இன்றைக்கும் கர்த்தர் மனிதனோடு தேவ ஜனத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். எப்படி? நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தின் வழியாக பேசுகிற தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறீங்க? சிலர் கடமைக்கு வேதம் வாசிப்பாங்க, அப்படி வாசிக்காதீங்க. வேதத்தை வாசிக்கணும்னு நினச்சா ரெகுலராக அதுக்கு டைம் டேபிள் போட்டு வாசிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ தான் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க, என்ன கர்த்தர் உங்க கூட பேசுகிறார் அப்படிலாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தட்டும். தேவன் பேசுகிறவர் என்பதை ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டீங்களா? பேசுகிறவர் தேவன் ஒருவன் இருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டீங்களா? அப்படி கற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சரி, பேசுகிறவர் இப்போ என்ன கற்றுக் கொடுக்குறான்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன். இதுதான் கரெக்ட். ஆண்டவர் பேச ஆரம்பித்த உடனே ஆண்டவரை நான் சொல்கிறத நீர் கேளும், இதெல்லாம் தப்பு. நம்ம சொல்கிறத அவர் கேட்குறதுக்கு நாம் கடவுள் அல்ல, அவர் தான் நமக்கு தெய்வம். நாம் தேவன் அல்ல, நாம் அவருடைய கையின் சிருஷ்டிகள். அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். பல நேரத்தில் ஆண்டவரை நான் சொல்கிறத கேளுங்கப்பா, அவர் சொல்வார், நீ சொல்கிறத நான் கேட்குறதுக்கு என்ன, நீ எனக்கு கடவுளா? நீ என்ன படைச்சிய? நீ என்ன உருவாக்குனியா? இல்லையே, நான் தானே உன்னை உருவாக்கினேன். உருவாக்கினவர் உருவாக்கப்பட்ட வஸ்துவின் இடத்து சொல்கிறத கேட்கணும். அதனால தான் காணா ஒரு கல்யாண வீட்டில் மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏலி அழகாக சொல்லி கொடுத்தான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இப்போ சாமுவேல் போய் படுத்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் மறுபடியும் கூப்பிடுகிறார். மறுபடியும் சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். அப்போ சொல்கிறான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேசுகிறார். பாருங்க, எதை குறித்து பேசினார்? சாமுவேலுடைய எதிர்காலத்தை குறித்து பேசினாரா?
சாமுவேல் எப்படிப்பட்டவன் நான் மாறுவான்னு பேசினாரா? நான் சின்ன வயசுலேயே எதை குறித்து கேட்டேன் அப்படின்னா, ஏலியின் குடும்பத்துக்கு நடக்க போகிறதை குறித்து, ஏலியின் பிள்ளைகளுக்கு சம்பவிக்க போகிறதை குறித்து கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேசுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மட்டும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகிட்டீங்கன்னா கர்த்தர் எல்லா காரியத்தையும் உங்கள் கூட பேசுவார். எல்லா காரியத்தையும் பேசுவார். சிலதை மறைக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். சுனேமியாவுடைய மகன் மரித்து போகிறான். சுனேமியாள் எலிசாவை தேடி போகிறான். அவன் போய் சேருகிற வரைக்கும் எலிசாவுக்கு இந்த காரியம் வெளிப்படுத்தப்படலை. ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு மறைக்கிறார். ஏன் மறைக்கிறாரெல்லாம் கேட்கக்கூடாது. சொல்லி கொடுத்த அளவுக்கு வரைக்கும் நம்ம கேட்டு அதை கடைபிடிக்கணும். அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு இதை மறைத்தார் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சில இடத்துல சில காரியத்தை என்ன செய்கிறார்? மறைக்கிறார். நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லியிருக்கிறோம் அதைத்தானே யோசிக்கும். எத்தனை காரியம் நம்மகிட்ட பேசியிருப்பார், அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், என்ன பதில் சொல்லியிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தையை சாமுவேல் கேட்கிறான். ஆண்டவர் எடுத்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறான். படுத்துக்கொண்டான். பொழுது விடுகிறது. சாமுவேலுக்கு பயம். கர்த்தர் தன்கிட்ட பேசின காரியத்தை ஏலியிட்ட சொன்னால் என்ன பிரச்சனை வரும் அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏலியினுடைய பிள்ளைகள் மறிக்க போகிறார்கள். இதை கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு. இதை போய் அவன் சொன்னான்னா ஒருவேளை ஏலி கோபப்படைந்து தன்னை ஆலயத்தை விட்டு துரத்தி விடுவாரோ என்கிற பயத்தில் அவன் இருக்கிறான். இப்போ ஏலி சாமுவேலை கூப்பிடுறான். சாமுவேலேன்னு கூப்பிடுறான். ஓடி வர்றான். இப்போ சாமுவேலே கூப்பிட்ட உடனே ஆண்டவரே சொல்லுங்க அடியேன் கேட்கிறேன்னு சொல்லலை, ஏலிட்ட போகிறான். அதைத்தான் சொன்ன ஆரம்பத்தில், கர்த்தரின் சத்தம் அறிந்தவன் ஊழியனின் சத்தத்தையும் அறிந்திருப்பான். ஊழியனின் சத்தத்தை அறிந்து கொண்டவர்கள் கர்த்தரின் சத்தத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏலிட்ட போகிறான். அவன் ஏலி கூப்பிட்ற, என் மகனே இதோ அடியேன்னு சொல்கிறான். சரி, நேற்றுக்கு கர்த்தர் உன்ட்ட என்ன பேசினார்? ஒன்று கூட மறைக்காம என்கிட்ட சொல்லிடு. அவன் ரெக்வஸ்ட் பண்ணுறான், ஒன்று கூட மறைச்சிடாத. சாமுவேலுக்கு பயம். ஆனால் சாமுவேல்கிட்ட ஏலி கேட்ட ரெக்வஸ்ட், ஒன்றை கூட மறைக்கக்கூடாது, எல்லாம் என்கிட்ட சொல். இப்போ சாமுவேல் தன்னில் சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையும் ஆசாரியனாயிருந்த ஏலியினிடத்தில் மனம் திறந்து சொல்லுகிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்வதற்கு தயங்காதிருங்கள். என்னை பொறுத்தவரை அதுதான். கர்த்தர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார்னா அதை நான் சபைக்கு சொல்லித்தான் ஆவேன். ஏனென்றால் அவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லலை, ஏன்ட்ட கேள்வி கேட்பார். ஒருவேளை கர்த்தர் சொன்னது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர்லாம் எனக்கு சொன்னார், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, கேட்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, அதெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா அதை சொல்லிடுவேன். உங்கள் வாழ்க்கையும் சொல்லித்தரேன். கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை சொல்கிறதுக்கு தயங்காதிருங்கள். மனிதர்களை குறித்து பயப்படாதிருங்கள். தைரியமாக பேசுங்கள். ஆமென். இப்போ இந்த இடத்துல அந்த அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்யட்டும் என்று சொல்லி ஏலி தன் வார்த்தையை முடித்துக் கொள்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை சந்திக்க வருவாரானால் தேவ சத்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3ஆம் அதிகாரத்தில் சாமுவேல்கிட்ட இருந்த குணம், தேவ சத்தத்தை புரிந்து கொண்டான், சாமுவேலின் சத்தத்தை புரிந்து கொண்டான், ஆலயத்தில் இருப்பதையும் புரிந்து கொண்டான். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி நம் தியானித்த வசனத்தின்படி மாறட்டும், அமையட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, வார்த்தைகளை கேட்கிறதாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உதவி செய்யும். சாமுவேலை போல கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும், கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளட்டும். ஏலியை போல கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்வதற்கு பயிற்றுவிக்கப்பட கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்க போகிற எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதிங்க. அது இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்முடைய வருகை பரிசமைப்போம். வேதத்தை வாசித்து தேவ சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற அனுபவங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். காத்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை இந்த ராத்திரி வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. பிரயோஜனமாக இருக்குமானால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேவநாமம் மகிமைப்படட்டும். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.